நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இதய நோய் மற்றும் அறுவை சிகிச்சை பற்றி தான் நம்ம பேச போறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட புதுச்சேரியின் மூத்த இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில மேனாள் பேராசிரியர் டாக்டர் மு நாச்சியப்பன் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேர்களே, இதய நோய் மற்றும் இதய அறுவை சிகிச்சை பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் எஃப்எம் ரெயின்போவில். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 227176 மற்றும் 227177 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலியமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம இதய நோய் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இதய நோய்னா என்ன, எந்தெந்த நோயெல்லாம் இதய நோய் அப்படின்னு சொல்கிறோம் டாக்டர்? அதாவது இதய நோயின்னு பொதுவாக சொல்லும்போது நம்ம இதயம் எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நம்மளுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புது உடம்பு ஃபுல்லாக. அதில் வரக்கூடிய எல்லா வியாதிகளுமே இதய நோய்ன்ற குரூப்பில் தான் சொல்கிறோம். முதல்ல குழந்தை பிறந்த உடனே சமயத்தில் வரும், அது பிறவி கோளாறுன்னு சொல்லுவோம். அடுத்தது இடையில வரக்கூடியது ரொமாட்டிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க, அலர்ச்சி நோய். அது வர்றதுனால வால்வுகள் இல்லை கவாடம்னு சொல்லுவோம் தமிழில், அது பாதிக்கப்படலாம். அடுத்தது இரத்த குழாய் அடைப்புனால் வரக்கூடியது, அதுதான் ஹார்ட் அட்டாக்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம். அது இதய தமனி நோயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாமே இதய நோயில் வரும். சில பேருக்கு கேன்சரும் அதில் வரலாம், புற்றுநோயும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் குரூப்பாக சொல்லும்போது தான் இதய நோயின்னு சொல்கிறோம். ஓகே சார். இது ஒவ்வொன்றுக்கும் காரணிகள் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு வைத்தியம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே சார். நம்ம அடுத்ததாக இந்த மாரடைப்புன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியும் இதெல்லாமே சம்மந்தப்பட்ட இதய நோய் அப்படின்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. இப்போ மாரடைப்பு அப்படின்னு ஏற்படுவதற்கு முன்னாடி நம்மளுடைய உடம்பு சில சிக்னல் தரும்ல சார், ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்கும், உங்களுக்கு ஏற்பட போதும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது டாக்டர்? அதாவது முதல் இது நெஞ்சு வலின்னு சொல்லுவோம். இப்போ நெஞ்சு வலி என்னென்னா உடனே அப்படியே சில பேருக்கு வரும் அதிக அளவு வலி, அதுக்கப்புறம் மயக்கம் வரலாம். சில பேருக்கு நெஞ்சு வலிக்காமல் தோள்பட்ட வலியோ தாடை வலியோ வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சாப்பிடும்போதோ தண்ணி குடித்த உடனேயோ தொண்டை கீழே அப்படி இழுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சில பேருக்கு நம்ம ஆசிட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, வயிற்று வலி, அதனோட மாதிரியாகவும் இருக்கலாம். அதாவது இதயத்தில் எந்த பகுதி உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சில பேருக்கு முதுகில் வலி வரலாம். ஆனால் இந்த வலியெல்லாம் பெரும்பாலானவங்களுக்கு சுருக்குன்னு போயிடும். இப்போ அது கையை அசைக்கும் போதெல்லாம் வருது, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அது சதையினால் வரக்கூடிய வலிகளாக இருக்கலாம். இது வெவ்வேறு விதமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரணும்னு இல்லை. சில பேருக்கு முதல்ல எடுத்தோடனே மயக்கமாக வரலாம். ரொம்ப ரேராக திடீர்னு ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ரத்த குழாய் அடைச்சிருக்கும் போது இந்த மாதிரி வரலாம். அவங்களுக்கு சிம்டம்ஸ் முன்னாடி வராது, திடீர்னு நல்லா தான் இருந்தவங்க திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. சரி, எந்த விதத்துலையும் வரலாம். நமக்கு வயசு ஆகும்போதே 40 வயசு 50 வயசு ஆகும்போதே நம்ம இதை ஓரளவு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஓகே டாக்டர். ஓகே, நம்ம அடுத்ததாக இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், நெஞ்சு வலி சில பேருக்கு நெஞ்சு வலிக்கும், சில பேருக்கு ஷோல்டர் வலிக்கும். எந்த பெயின் கரெக்டாக அது மாரடைப்புக்கான அறிகுறி டாக்டர்? பெரும்பாலானவனுக்கு நெஞ்சு வலி இடது பக்கமாக இருக்கும், அதுதான் முதல் இது பெரும்பாலானவங்களுக்கு. ஒரு சிலருக்கு அந்த வலியை திருப்பி தோள்பட்ட வரைக்கும் பரவுற மாதிரி இருக்கும், கை இடது கை அதுவும். ஸோ அது இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம அதை இதனால் வருதா இதயத்தினால் வருதா இல்லையான்னு முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர். நம்ம எப்போ மருத்துவமனை செல்ல வேண்டும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க திடீர்னு அவங்க கொலாப்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ அவங்க உடனடியாக, ஒரு சில பேருக்கு வலி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அறிகுறிகளாக இருந்திருக்கும், நம்ம சரி இது கேஸாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஷோல்டரில் ஏதோ பெயின் இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கலாமா டாக்டர்? எப்போ நம்ம மருத்துவமனை போக வேண்டும்? இந்த வலி இது வரைக்கும் வராமல் வந்திருக்குன்னா முதல்ல மருத்துவரை பார்க்குறது நல்லது. ரெண்டாவது அடிக்கடி இந்த மாதிரி விட்டு விட்டு வருது, தொடர்ச்சியாக அப்படி வலி இருக்காமல் கொஞ்ச நேரம் இருக்குது, கொஞ்சம் சரியாயிடுது, திருப்பி வருது. அதே மாதிரி இன்னொன்று பெரும்பாலானவங்க பண்ணக்கூடிய வயிற்று வலிக்குது, வாந்தி எடுக்கிற மாதிரி வருதுன்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த அமிலத்தை குறைக்கிறதுக்குள்ள மருந்துகள் எல்லா மார்க்கெட்டில் கிடைக்கிது ஈஸியாக. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு ஆசிட் தான் சொல்லிவிட்டு ஓட்டிட்டு ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. நம்மளாக மருந்து வாங்கி சாப்பிட்றத முதல்ல நிறுத்திடணும். ஓகே டாக்டர். ஸோ மருத்துவ உதவி பக்கத்தில் யார் இருக்காங்களோ காமிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். ஒரு காலர் வராங்க, அவங்கள்ட்ட பேசலாம்.
வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் பாலன் புதுச்சேரியிலிருந்து பேசுறேன். ஓகே பாலன் சார், நீங்க உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிக்கிறீங்களா சார்? சார் நான் ஓகே சார். ஆ, பேசலாமா சார்? ஆ, ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம் சார். சார் சார் ஹலோ சொல்லுங்க. ம் 76 சார். ம் எனக்கு கொஞ்ச நாளா எனக்கு 2007 எனக்கு ஸ்டென்ட் வச்சாங்க சார். ம் சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட்டை தான் பார்த்து அடப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சென்னைக்கு போய் ஸ்டென்ட் வச்சுங்கன்னு சொல்லிட்டு சரி. அனுப்பிச்சிட்டேன். ம் ஸ்டென்ட் வச்சுட்டு வந்துட்டேன் சார். 2007 கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆகும் சார். ம் நல்லது. சொல்லுங்க. இது எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார் சொல்லுங்க. சார், எனக்கு கேக்குது. ம் அப்புறம் சார் எனக்கு இப்போ சமீப காலமா அப்பப்ப இறப்பையில ஏதோ புண்ணு ஏற்பட்டு பிளட் லீக் ஆகுது சார். ஓ ஆ அது எண்டோஸ்கோபி போட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க சார். சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். ம் ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, அப்போ நான் 2007 குளோபிவாஸ் AP75 ஸ்டார்டிங் வரேன் சார். இந்த இப்போ நான் ஹார்ட் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன் சார். இந்த மாதிரி பிளட் வருது, என்ன பண்ணலான்னு. அப்போ நீ குளோபிவாஸை நிறுத்திடுங்கன்னு சார். ம் நான் நிறுத்திட்டேன் சார். இப்போ எனக்கு ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன சார் சிம்டம், நான் என்ன சார் பண்றது? ஐயா, குளோபிவாஸ் ஃபுல்லாக ஸ்டென்ட் இருக்கும்போது நிறுத்துறது அவ்வளோ நல்லதில்லை இந்த வயசில். ஆ ஏன்னா அதில் என்னென்னா திருப்பி அந்த ஸ்டென்ட்டில் அடைக்க வாய்ப்பு இருக்குது. பழைய மாதிரி வலியோ வரலாம். சரியா? ஆ சில சமயம் என்ன சொல்லுவோம், ஆரம்ப காலத்தில் கொடுத்துட்டு விட்டுலான்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊரில் சரியாக வரல. ரெகுலராக சாப்பிட்டு தான் வேண்டியிருக்கும். நீங்கள் குளோபிவாஸ் நிறுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் அந்த ரத்தம் வருதா? இல்லை சார். இப்போ டாக்டர் ஃபர்ஸ்ட் குளோபிவாஸ்ல எக்கோஸ்பிரின் சாப்பிடுங்கன்னாரு. அப்புறம் ஒரு டாக்டர், அதே டாக்டர் நீங்க இவரை பாருங்க, ஹார்ட் டாக்டரை பாருங்கன்னாங்க. ஹார்ட் டாக்டரை பார்த்த பிறகு அவர் குளோபிக்ரேல்னு ஒரு மாத்திரை இருக்கு. இல்லை, அது எல்லாம் ஒன்று தான். அது எல்லாம் கம்பெனி பேர் தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது குளோபிடோகிரல்ங்கிறது தான் மருந்து பேர். அதை தான் பேசணும் நம்ம. ம் அதுதான் அவர் இப்போ நிறுத்திடுங்க, நீங்க ஒரு 10-15 நாளைக்கு நிறுத்திடுங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு சார், இன்னும் நான் அந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணலாமா, எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வருது சார்ன்னு சொன்னேன். அது பார்த்துக்கலாம், நீங்க நிறுத்திட்டு வாங்க, பொறுமையாக பார்த்துக்கலாங்க. இல்லை, அது திருப்பி அடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் அது தொடர வேண்டி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வயிற்றில் ப்ராப்ளம் வராதபடிக்கு கூட மருந்து சாப்பிட்டுக்க வேண்டியிருக்கும். சரி. ஏன்னா ரொம்ப நாள் அதை நிறுத்துறது நல்லதில்லை. ஏதாவது சிம்டம் ஏதாவது தெரியுமா சார்? திருப்பி வலி வரும், மயக்கம் வரும். ம் சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். நேர்களே, நம்ம இன்னைக்கு நம்ம எந்த பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதய நோய் மற்றும் அறுவை சிகிச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, புதுச்சேரியின் மூத்த இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் மேனாள் பேராசிரியர் டாக்டர் மு. நாச்சியப்பன் அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்களே உங்களுடைய சந்தேகங்களை FM ரெயின்போவில் கேட்கலாம். 227176 மற்றும் 227177 என்ற எண்களில். நேர்களே, இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய நோய் மற்றும் அறுவை சிகிச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ டாக்டர், இப்போ நீங்கள் மாரடைப்பு பற்றிலாம் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். அடுத்ததான் நம்ம பெண்களில் இதய நோய்களுக்கான அறிகுறி ஆண்களை விட மாறுபடுமா டாக்டர், அதை பற்றி பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, அது அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே சார், டாக்டர் கிட்ட நீங்கள் பேசலாம் சார். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்ததுன்னா அவங்க ஆபரேஷன் செஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க போஸ்ட் ஆபரேஷன் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் அவங்க வச்சுக்கணும், ஸோ தட் அந்த இருதயத்துக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படாது. இது என்னுடைய முதல் கேள்வி.
ரெண்டாவது கேள்வி, இருதயத்துல ஒருவருக்கு அடைப்பு அப்படிங்கிறது எதனால ஏற்படுது? இருதயத்துல ஒருத்தருக்கு மெல்ல மெல்லமா அடைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறது எந்த சிம்டம்ஸ் மூலியமாக உணர முடியும்? அல்லது டெஸ்ட் மாத்திரம் பண்ணால்தான் இவங்களுக்கு இருதயம் அடைப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு இதை பத்தின விளக்கங்களை கொடுங்க டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நம்ம இதயத்தை பாதுகாக்கிறது சில வழிமுறைகள் செய்து தான் ஆகணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒன்று வந்து உணவு வகை, நீங்கள் கொழுப்பு பொருளை குறைக்கணும். ரெண்டாவது கொஞ்சம் உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், நடக்கலாம், நீந்தலாம், அந்த மாதிரி. மூணாவது நீங்கள் உங்களோட டென்ஷன் குறைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ நிறைய கற்றுக்கலாம், மெடிடேஷன் இருக்குது, யோகா இருக்குது, அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம், தியான முறைகள். சரியா? ஓகே. அது கண்டினியூ பண்ணணும். நமக்கு எதாவது ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னு விட்டோம்னா திருப்பி இன்னொரு இடத்துல வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நீளமான குழாயில் ஒரு பகுதியில் அடைச்சிருக்கு, அதுக்கு தாண்டி ஆப்ரேஷன் பண்ணி பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரத்த குழாய் கொடுத்துருக்காங்க கனெக்ஷன். ஓகே ஓகே. அதை தாண்டி வராதுன்னு நிச்சயம் இல்லை. ஏன்னா நமக்கு எதனால் வந்ததோ அது நம்ம உடம்புல இன்னும் இருக்குது, சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா தவிர்த்துக்கலாம், ப்ராப்ளம் வராதபடிக்கு. இப்போ ஒரு கிராஃப்ட் போட்டிருக்காங்க, ஒட்டு ஒன்று போட்டிருக்காங்க, அந்த ஒட்டுலையும் இதே வியாதி பாதிக்கலாம். ஸோ அதனால் நம்ம தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாச்சு, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு இருக்கக்கூடாது. நமக்கு வந்திருக்கலைன்னா, இதை பண்ணியிருக்கலைன்னா என்ன பண்ணியிருப்போமோ இதே வியாதிக்கு அதையே தான் ஃபாலோ பண்ணணும். ரைட்? ஓகே ஓகே. ரெண்டாவது உங்களுக்கு இந்த மெடிசின்ஸ்லாம் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், எடுத்துக்கணும். ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா சில மருந்துகள் கொடுப்பாங்க. என்ன ஒரே முக்கியமான டாக்டரா சார்? இருதய அடைப்பு ஏற்பட அதுவும் ஒன்று, அவ்வளோதான். அதுவும் ஒன்று. அதாவது கொழுப்பு பொருள் படிய ஆரம்பிச்சா அது மேலே போய் ரத்தம் உறைஞ்சிரும், அப்போ சடனாக அடைச்சிக்கும். கொழுப்பு படிகிறதுனா நார்மலாக, அதாவது கொழுப்பு லெவல் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும் படியுதுன்னு அர்த்தம் இல்லை. சில பேருக்கு நார்மல் லெவல்லையும் படிக்கலாம். அதுக்கு காரணம் நம்மளுக்கு ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், பிபி இருக்கிறது, இல்லைன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த இரத்த குழாயோட உள் பகுதியில் இருக்கக்கூடிய திசு மாற ஆரம்பிச்சிடும், டேமேஜ் ஆகி. அப்போ அது மேலே நார்மல் கொலஸ்ட்ரால் லெவலில் இருந்தால் கூட ஒட்ட ஆரம்பிக்கும். பட் அதிக அளவு இருந்ததுன்னா ஈஸியாக நடக்கும். அதை நம்ம துரிதப்படுத்துகிற மாதிரி. ரொம்ப நன்றி டாக்டர், அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். நன்றி. ஓகே டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த பெண்களை விட ஆண்கள் அந்த 2 பேருக்குமான அறிகுறிகள் மாறுது கேட்டதா சார்? அறிகுறியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், உடம்பு ஒரே மாதிரி தான். முன்னெல்லாம் என்ன சொல்லுவோம், பெண்களுக்கு அந்த அளவுக்கு வராதுன்னு. ஒரு வேளை நிறைய வேலை பார்த்தாங்க அதனால இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், பெரும்பாலானவங்க வேலைகளை குறைச்சிட்டாங்க. ஆஃபீஸ் போவாங்க டென்ஷனில், அப்போ டென்ஷனுங்கிற ஒரு இதை சேர்த்துக்கிறோம், குறைக்கல நம்ம. ரெண்டாவது வேலைங்கிறது ஃபிசிக்கல் ஒர்க். நான் சொல்கிறது அது நிறைய பேர் இப்போ பண்ணுறதில்ல. எல்லாம் மின் கருவிகள் வந்துருச்சு வீட்டில், அதனால் எல்லாருமே, நான் சுருக்கமாக சொன்னால் சோம்பேறித்தனம் மாதிரி ஆகிடுது. அப்போ அந்த உழைப்பு குறையும் போது அவங்களும் ஆண்களுக்கு நிகராக இப்போ இந்த இதய நோய் வர வச்சுக்கிறாங்க அவங்களே. ஒரே ஒரு பாதுகாப்பு, கொஞ்சம் இந்த ஹார்மோன்ஸ் வித்தியாசனால இருக்கணும். இப்போ நாங்கள் பார்க்குறதெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பெண்களுக்கும் வருது, ஆண்களுக்கும் வருது. அதனால் நான் பெண்ணாக பிறந்துட்டு எனக்கு வராதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, சரிங்களா? எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஓகே சார். இப்போ அடுத்ததான் நம்ம இப்போ ஹார்ட் அட்டாக் வருது. ஒரு சில பேருக்கு இது மருந்து மட்டும் உங்களுக்கு கொடுத்தா போதும், அறுவை சிகிச்சை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. எந்த நிலையில் மருந்து மட்டும் தேவை, எந்த நிலையில் அறுவை சிகிச்சை, அந்த நிலை சொல்லுங்கள் டாக்டர். இப்போதைக்கு மெயினாக ஒரு 3 விதமான மருத்துவம் தான் நிறைய பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் சிலது இருக்குது. ஒன்று மருந்து, அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தது, கொஞ்சமாக இருக்குது வியாதின்னா வெறும் மருந்தே போதும். சில பேருக்கு திடீர்னு நம்ம சொல்ல மாதிரி அட்டாக்னு வந்துட்டு அதில் பார்க்கும்போது அடைப்பு ஒரு இடத்துல இருக்குது, 2 இடத்துல இருக்குது, அதை நம்ம தாண்டி போயிட முடியும் ஒயர் வச்சு அப்படின்னா, அப்போது ஸ்டென்ட் வைக்கிறதுன்றது ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், சரிங்களா? அது உள்ள ஒரு பலூன் வச்சு ஊதி பெருசாக்கிட்டு வலை ஒன்று வைக்கணும். 3வது ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனுங்கிறது என்னென்னா, ரொம்ப மோசமான அடைப்பு, நீளமான அடைப்பு இருந்ததுன்னா இந்த கம்பி போக முடியாத பட்சத்தில் அதுக்கு புதுசு ரத்த குழாய், இப்போ நம்ம பாலம் உடஞ்சி போச்சுன்னா எப்படி பக்கத்தில் ஒரு ரோடை போட்டு கொடுக்குறோமோ, பைபாஸ் ரோடு, அதே மாதிரி தான் இது. அந்த இடத்த போய் எதுவும் செய்ய போகிறதில்ல.
அதிகபட்சம் இருக்கும்போது இதே 3 ரத்த குழாய் சொல்கிறோம், அந்த 3 ரத்த குழாயிலுமே நிறைய இடத்துல இருந்ததுன்னா அப்போ போய் நீங்கள் இந்த இதெல்லாம் ஸ்டென்ட்லாம் வைக்கணும்னா 5 ஸ்டெண்ட் 7 ஸ்டெண்ட் வைக்கிறதுல வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா டெக்னிக்கலாக கஷ்டமாக இருக்கும். அதையும் மீறி வைக்கக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் இப்போ இருக்குது. ஆனால் அது பண்ணி முடித்தோன்னே ஏதாவது ஒன்று சீக்கிரமே அடைச்சிக்கும். ஒரு ஃபாரின் பாடி வெளியிலேருந்து ஒரு பொருளை நம்ம உடம்புல வைக்கிறோன்னா அது எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமே திரும்பி வியாதி வரும், அடைக்கிற வாய்ப்புகளுக்கு ஜாஸ்தி. சின்னதாக ஒன்று வச்சுருந்தோம்னா ஈஸியாக ப்ளட் ஃப்ளோ ஆகிடும் நார்மல் ஏரியாவுக்கு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, என்ன உள்ளே வச்சாலும் அது நம்ம நேச்சுரல் ரத்த குழாய்க்கு ஈக்குவல் கிடையாது எதுவுமே. அதனால் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் திருப்பி வரலாம், அதை ஸ்டென்ட்லேயும் அடப்பு வரலாம். ஓகே டாக்டர். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க டாக்டர், இதே மாதிரி ப்ராப்ளமில் ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க. ஆன்ஜியோ பண்ணி அவங்களுக்கு அந்த ரத்த குழாய் வந்து சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அந்த மாதிரி ஏற்படுது டாக்டர்? இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த காரணிகள் எதனால் வந்ததோ அதை நம்ம ஒன்றும் ட்ரீட் பண்ணலைன்னு அர்த்தம். அதிக அளவு கொழுப்பு, வேலை கம்மியாக இருக்கிறது, அதிக சாப்பாடு, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபி இருக்கிறது, சுகர் இருக்கிறது. அது போக சில பேர் ரொம்ப டென்ஷனான ஜாப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, டயத்துக்கு எதையும் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி. இது எல்லாமே நம்ம உடம்பை பாதிக்கும். இதை பாதிக்கும்போது அந்த ரத்த குழாய் எப்படி அடைச்சதோ அதே மாதிரி நீங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வச்சுருந்தாலும் அதுலேயும் அடைக்கும். பைபாஸ் பண்ணிங்கன்னா அந்த குழாயிலையும் அடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், பைபாஸ் பண்ண குழாயில் அடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். ஓகே ஓகே டாக்டர். ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கே பேசுகிறீங்க? நெல்லிகுளத்துலேருந்து குமார் பேசுகிறேம்மா. ஓகே குமார் சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள். வணக்கம் சார். எனக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி வச்சுங்களேன். அது வந்து இப்போ ஒரு 2 மாதம் வந்து நடந்தால் கூட ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. அது எதனால் சார்? அது இல்லை, ஓப்பன் சர்ஜரின்னா அதில் நிறைய வகை இருக்குது. என்னத்துக்கு பண்ணாங்க உங்களுக்கு சார்? இது சார், அது 2021-11 வந்து ஸ்ட்ரென்த் வச்சாங்க. இதாச்சுன்ட்டு வலிக்குன்ட்டு போகணும் வச்சுங்க. சரி. இப்போ 2021 வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி ஆகணுன்ட்டாங்க. சரி. அந்த ஸ்டென்ட் அடைச்சிருந்துருக்கோம். ஆமாம் சார். அடைப்பு இருந்து சார், ஒரே ஒரு அடைப்பு இருந்து அது பண்ணியாச்சு. ஆமாம் சார். இப்போ நடந்தால் கூட கொஞ்சம் நடக்க முடியல என்னால். நடந்தால் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. திருப்பி பார்த்தீங்களா ஏதாவது டெஸ்ட்லாம்? போய் பார்த்தேன் சார், கல்லூரில் போய் எவ்வளோ எடுத்துருக்காங்க, டேப்லெட் சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு தெரியல சார். இது நடந்தால் கூட இப்போ மறுபடியும் அப்படி தான் இருக்குது. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்று அந்த ஸ்டென்ட்டில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை வச்ச ரத்த குழாயில் வரலாம். அது இல்லை, இது ஒரு குழாயில் அடைச்சிருந்ததுன்னு எல்லாம் பண்ணியிருக்கு வைத்தியம். வேறு குழாயில் இதே மாதிரி அடைப்புகள் வந்திருக்கலாம் வருஷக்கணக்கானதுனால. சரி சார். அப்போ அவசியப்பட்டதுன்னா நீங்கள் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் இதே தாமணி படம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். சரி சார். அதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். அதை பண்ணி பார்த்தீங்கன்னா பழையதில் அடைப்பா இல்லை புதுசாக ஏதாவது அடைப்பு வந்திருக்கான்னு தெரியும். சரி சார், தேங்க்ஸ் சார். அந்த மாதிரி விட்டுட்டோன்னா ஹார்ட் வீக் ஆனோன்னா மூச்சு வாங்குறது தான் ஃபஸ்ட் காமிக்கும். சரி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது சார், எனக்கு இந்த துடிப்பு. இல்லை ஆமாம் சார். அதனால் ஒன்றும் பிரச்சனைங்களா? இல்லை பார்த்துருங்க ஒரு தரம். ஐ மீன் என்னோட நினைப்பு என்னென்னா ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணால் நல்லதுன்னு தோணுது. வருஷமும் நிறைய ஆயிடுச்சு. சரி சார். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ. நல்லது. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து இதய நோய் மற்றும் அறுவை சிகிச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, புதுச்சேரியின் மூத்த இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் மேனாள் பேராசிரியர் டாக்டர் மு நாச்சியப்பன் அவர்களோட தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், நம்ம இப்போ போன காலர் வந்து கேட்டாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அது பொதுவாக எல்லாரும் நினைப்பு என்னென்னா பைபாஸ் சர்ஜரினா வேறு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா வேறுன்னு நினைப்பேன். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னா நம்ம நெஞ்சு திறந்துட்டு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். அதில் வந்து பெரும்பாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம், நடு நெஞ்சு திறக்கும்போது அதை சொல்கிறோம். இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட்டில் சைடில் திறக்கிறது அந்த மாதிரிலாம் ஆயாச்சு. பட் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பண்ணலாம். நான் சொன்னேன், பிறவி கோளாறுகள் வருது, அதை சரி பண்ணுறதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த இதய தமனி மாற்றுப்பாதை அது பண்ணலாம். வால்வுகள் கெட்டு போச்சுன்னா அதை மாற்றுறதுக்கோ ரிப்பேர் பண்ணுறதுக்கோ உள்ளது. இது மாதிரி எந்த ஒரு ஆப்ரேஷனும் அதில் தான் வரும். பொதுவாக முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம், பைபாஸ் பண்ணும்போது மட்டும் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இதயத்தை நிப்பாட்டாமல் இப்போ பண்ணுறது. முன்னாடியெல்லாம் நிப்பாட்டிட்டு அதை ஒரு ஹார்ட் லங் மிஷின் சொல்லி அது மூலமாக ரத்தத்தை ஓட விட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ டெவலப்மெண்ட் ஆக பெரும்பாலான ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்டை நிப்பாட்டாமல் தான் பண்ணோம். அந்த மாதிரி இது பைபாஸ் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும். பட் வால்வ் ஆப்ரேஷன்லாம் இன்னமும் வந்து ஹார்ட்டை நிறுத்தி தான் பண்ண வேண்டியது.
இப்போ அதனால் பொதுவாக ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னா பைபாஸ் சர்ஜரி அதில் கணக்கு இல்லைன்ற மாதிரி. சரியா? சயின்டிஃபிக்காக எல்லாம் ஒன்று தான். பட் பைபாஸ் சர்ஜரிங்கிறது வேறு, அதனோட காம்பனன்ட்ஸ் வேறு, அதுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வேறு, வால்வு இந்த மாதிரி பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வேறு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் என்ன ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. கடைசியாக அவர் ஆப்ரேஷன் பண்ணிக்கல, ஸ்டென்ட்டு தான் வச்சுருக்காங்க. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் அது ஆப்ரேஷன். ஸோ ஆப்ரேஷனுங்கிறது வேறு, இது வேறு. ஸ்டென்ட்டுங்கிறது ஒரு ஊசி வழியாக போடக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது ஹார்ட்டில் உள்ளே போய் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். ஓகே சார். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் இப்போ நம்ம கேள்விப்படுறோம், இளைஞர்கள் கூட நம்ம வந்து இந்த ஹார்ட் பிரச்சனையில் இருக்குது, மாரடைப்பில் திடீர்னு அவங்களை வந்து தவறுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது எதனால் அந்த மாதிரி? இந்த இளைஞர்கள் சொல்லும்போது தான் ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வரணும். என்னது சார்? அதாவது இது வரைக்கும் நான் சொல்லலை. ஓகே சார். ஸ்மோக்கிங் பெரும்பாலும் இந்த யாருக்கெல்லாம் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கோ அவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக வரும். அதில் இது மட்டும் இல்லை, நுரையீரலும் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுலேயே வருது. அதுக்கு நுரையீரல் பாதிப்பும் வரும், இதுவும் வரும். ஆக்சுவலாக அது இல்லாதவங்களுக்கு வரக்கூடியது நம்ம சமாளிக்கிறது ஈஸி, ஆப்ரேஷன் பண்ணியோ ஸ்டென்ட் வச்சோ எப்படியோ. ஆனால் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த நுரையீரல் ரிக்கவர் ஆகாது, சரியாகாது. அப்போ அதனோட எஃபெக்டில் அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய பேர் பார்க்குறோம் கடைசி வரைக்கும் கிரிப்பிள், அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க மூச்சு விடுறதுக்கு. ஏன்னா நுரையீரல் சுத்தமாக வேலை பார்க்காது. ஸோ அந்த ஸ்மோக்கிங் வந்து ரெண்டு விஷயம், நுரையீரலை கெடுக்குது, ரத்த குழாயை அடைக்க வைக்குது. நிறைய பேர் நான் நிறுத்திக்கிட்டேங்க அப்படிம்பாங்க. எப்போன்னு கேட்டால் இப்போ உள்ளே வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடணும், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போது நிறுத்திட்டு அங்கே தூக்கி போட்டு வந்திருக்கேன். பட் ஒரு இதை பார்க்குறேன், இப்போது கடந்த காலத்தில் மத்திய அரசின் ஈடுபாட்டில் பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக்கிங் பண்ணாங்கன்னா, அதாவது புகைப்பிடிச்சாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சட்டம் இருக்குது. அது வந்து நேரமாக நம்ம இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு பப்ளிக். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார். முன்னாடி நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா எப்படியும் ஒரு 10 பேர் போய் பிடிப்பாங்க உள்ளே. இப்போ யாரும் பிடிக்கிறதில்ல. ஏன்னா கண்டக்டர் ஆஸ் த ரைட், அவர் இறக்கி விட்டுருலாம் அவனை எங்கே போனாலும். அது ஒரு நல்ல காரியம். ஓகே சார். ஓகே, ஒரு காலர் இருந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? அரியாங்கபுரத்துலேருந்து கணேசன் பேசுகிறேன் மேடம். ஓகே கணேசன் சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம் சார். சொல்லுங்கள் டாக்டர். சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எனக்கும் முக்கியமான 2 கொஸ்டின் சார். அதாவது எனக்கு வந்து திடீர்னு மயக்கம் வரும்போது ரைட் ஷோல்டரில் கொஞ்சம் இது இருக்கு, ஐ மீன் அந்த மரத்து போகிறது இருக்கு, அது இருக்கு. அப்புறம் உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து விடுது மயக்கம் வரும்போது, கிடினஸ் அதிகமாக இருக்கும்போது. அதுக்கும் இந்த இப்போ ஹார்ட்டுக்கும் ஏதாவது விளைவு ஏதாவது இருக்குமா டாக்டர்? வலது பக்கம் மட்டும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் பெரும்பாலும் அது வந்து நம்ம முதுகெலும்புலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளால் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. சர்வைக்கல் ஸ்பைன் கழுத்தில் இருக்கக்கூடிய முதுகெலும்புகளில். ஆனால் சர்வைக்கல்ல டெஸ்ட் பண்ணதில் அது ஒன்றும் இல்லை. இல்லை, யூஸ்வலாக அது ஒன்று காரணம் இல்லை. ஒன்று அது, ரெண்டாவது வந்து உள்காதில் டேமேஜ் ஆகுது. உள்காதில் டேமேஜ் ஆகிற காரணம் உங்களுக்கு மாஸ்டாய்டுன்னு சொல்லிட்டு காது வலி வர்றது அடிக்கடி, இல்லை மூக்கடைப்பினால் வரக்கூடிய சைனசைட்டிஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு பக்கமாக வரலாம் நிறையா. ஸோ அப்போ அந்த கிடினஸ்ங்கிறது வந்து நிறைய விதத்தில் வருது, எல்லாத்துக்குமே ஒன்றும் இல்லை. இப்போ தலைவலி வருது, சாதாரணமாக வெயிலில் போயிட்டு வந்தாலும் வரும், உள்ள கேன்சர் இருந்தாலும் வரும், அது மாதிரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெஸ்டிபுலாரும்பாங்க, வெஸ்டிபியூல்னு சொல்லுவாங்க, காதுக்கு உள்காதில் இருக்கிறது. அதனோட ப்ராப்ளத்தில் வந்ததுன்னா அதை கொஞ்சம் அமைதிப்படுத்த மருந்துகள் கொடுத்தா சரியாயிடும். சரி டாக்டர். காதில் சவுண்டு வருதா? சவுண்ட் காதுல வந்து டாக்டர், அதனால வெர்டிகோ நேம் அது டினிட்டஸ் அது வந்து வெர்டிகோ நான் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் அதை சாந்தப்படுத்துறதுக்கு மருந்து கொடுத்தாலே பெரும்பாலும் போதுமா இருக்கும். அதுக்கு டாக்டர் நியூரோ சர்ஜன் பார்த்துட்டேன், இஎன்டியை பார்த்துட்டு நியூரோ சர்ஜன்ல பார்த்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து மீனியஸ் டிசீஸ் இது தட் இஸ் நாட் கியூரபிள், நீங்க வந்து அப்பப்போ எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து டேப்லெட் எடுத்துங்கன்னு சொல்றாங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன், அதை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய மருந்துகள், சரியா? அது கையில் எப்பவுமே இருந்தால் நல்லது. இப்போ ஆஞ்சியோகிராம் பத்தி சொன்னீங்களா டாக்டர், இதய அடைப்பு பத்தி. எனக்கு வந்து இதே பிரச்சனைக்காக, காது பிரச்சனைக்காக எம்ஆர்ஐ பிரெயின் எடுக்கும்போது டாக்டர், எனக்கு வந்து இம்ப்ரெஷன்ல என்ன இருக்குன்னாக்கா, எம்ஆர்ஐல மைல்டு அட்ரோபி ஆஃப் ப்ரீ வென்ட்ரிகுலர் ஸ்மால் வெசல் இஸ்கீமியா இருக்கு டாக்டர். அதாவது இதயத்துல பிரெயின்ல போற குழாயில வந்து லைட்டா அடைப்பு இருக்கு அப்படின்னு. அது வந்து
பெசாக்கா ஸ்கேல் 1 டாக்டர். அது அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய சின்ன குழல்களோட அடைப்புன்னு வந்ததுன்னா இஸ்கீமியானா அது ரத்தம் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு நேரடியாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதை வந்து அடைக்காமல் இருக்கிறதுக்கு, திறந்தே வச்சிருக்கிறதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. அதான் டாக்டர், அதனோட பாதிப்பை குறைக்கிறதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. அது பெஸ்ட் வந்து நியூராலஜிஸ்ட் ஆர் நியூரோ சர்ஜன் பார்க்கறது நல்லது. கிளாபிடோகிரால்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன் டாக்டர். அது போதுமா? அது கண்டினியூஸா 10 days போட சொன்னாங்க. அது போதுமா டாக்டர்? இல்லை, அந்த மாதிரி இருக்குன்னா 10 daysலாம் பத்தாது. அவங்கள கலந்துக்கிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டியிருக்கும். தொடர்ச்சியா சாப்பிட்றது அட்டாரோசிட்டின் சாப்பிடணும் டாக்டர். அந்த இல்லை, அது அவங்கள கேட்டுங்க. அதான் சொல்லணும்ல, நியூரோ சர்ஜன் நியூராலஜிஸ்ட்டை கேட்டுட்டு அதை சாப்பிடுங்க. ரைட்? அது ஒன்றும் பயப்பட வேண்டிய இது இல்லை டாக்டர், இந்த இஸ்கீமியா? இல்லை, இது வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி இல்லை. ஸ்மால் வெசல் டிசீஸை வந்து நீங்கள் எதுவுமே போய் பண்ண முடியாது உள்ளே போய். சரியா? இல்லை டாக்டர், எனக்கு வந்து சில சமயத்தில் வந்து இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுது, இது கேட்குது. சம்டைம்ஸ் என்னன்னாக்கா அது காலில் விழுது, அது என்ன வார்த்தை அவங்க சொன்னாங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட்ல. இல்லை, உங்களுக்கு எத்தனை வயசாகுது இப்போ? இப்போ எனக்கு 62 ஆகுது சார். இந்த ப்ராப்ளம் என்னென்னா, சில சமயம் மறதி வரலாம், சில சமயம் வந்து மயக்கம் வரலாம், தலைவலி வரலாம். ஸோ அது நீங்கள் மெடிசன் தான் விடாமல் சாப்பிடணும். எனக்கு என்னமோ ஃபீலிங் வந்து அந்த குழப்பங்கள் தொடர்ச்சி எடுத்தால் நல்லதுன்னு தோன்றுறது. நியூராலஜிஸ்ட் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரியா? நியூராலஜியா சார்? ரைட், ஓகே சார். சரி, நியூராலஜியை கன்சல்ட் பண்ணிட்டு டேப்லெட் எடுத்து கண்டினியூ பண்ணி. நன்றி டாக்டர். நன்றி சார், நன்றி. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி வந்து இதய நோய் மற்றும் அறுவை சிகிச்சை பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணலாம். 2271-60 மற்றும் 2271-770 எண்களில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரியின் மூத்த இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் மேனாள் பேராசிரியர் டாக்டர் மு நாச்சியப்பன் அவர்கள் தான் நம்மளோட இணைந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ அடுத்து நான் வந்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த மரபியல் காரணமாக இதய நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி? இருக்குங்க. அதாவது பயாலஜிக்கலாக டிசெண்டன்ஸும் அதில் வந்து உங்களுக்கு தாத்தாட்ட இருந்தால் அப்பாவுக்கு வருது, அவங்க அண்ணன் தம்பிகள், அவங்கள்ட்ட யார் பெரியப்பா சித்தப்பா அது மாதிரி அவங்க யார் இருந்தாலும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது 2 வழியிலையும், அம்மா சைட்லேயும் அப்பா சைட்லேயும். ஸோ 2 வழியிலையுமே அந்த மூதாதையர்லேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே டிஃப்ரென்ஸ் நாங்கள் பார்க்குறோன்னா, முன்னாடி வந்து 70 வயசில் வந்திருந்ததுன்னா இப்போ 3 ஜென்ரேஷன் தள்ளி வரும்போது 50க்கே வந்துடும். அதுக்கு தான் முன்னாடியே அவங்களுக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பாதுகாப்பாக இருந்தோம்னா இதை தள்ளி போடலாம். ஸோ அதாவது அந்த அமைப்பு, ரத்த குழாய்களோட அமைப்பு கொஞ்சம் மாறுபடும் ஒவ்வொருத்தங்களும். அவங்க எப்போவுமே கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கணும். ஏதாவது ஒன்று ப்ராப்ளம்னா உடனே டாக்டர் கிட்ட பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய பரிசோதனைகள் பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். இதில் வந்து எக்கோ, இசிஜி அப்படிலாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். பரிசோதனைகள் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து சடனாக அட்டாக் வந்தப்போ வரும்போது சில பிளட் டெஸ்ட் பார்ப்போம். எல்லாமே இம்மீடியட்டாக காமிக்குன்னு சொல்ல முடியாது. 1 மணி நேரம் கழிச்சு காமிக்கும், சிலது 6 hours 6 மணி நேரம் கழிச்சு காமிக்கும். பட் அது வந்ததுன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் ஒர்க் பண்ணதா இல்லையான்னு தெரிய வரும், குறையுதா இல்லையான்னு. ட்ரோப்போனின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. 2வது வந்து இசிஜி. இப்போ இசிஜியில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது பப்ளிக்கு, நிறைய பேர் நம்ம காரில் நடந்து போகும்போது என் இசிஜியை பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் சொல்கிற ஒரே வார்த்தை, இசிஜி நல்லாயிருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஸோ இசிஜியில் என்ன பிரச்சனைனா, ரெஸ்டிங் இசிஜி, நார்மலாக இசிஜி எடுக்கும்போது படுக்க வச்சு எடுக்கிறோம். அந்த டயத்தில் சிலது காமிக்காது, நார்மலாக இருக்கும். அதையே கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு எடுத்தோம்னா, ட்ரெட்மில் டெஸ்ட்டும் கிரேடடாக கொடுத்துட்டு அதில் எந்த அளவு எக்ஸசைஸ் பண்ணும்போது இசிஜி மாற்றம் வருது, அது வந்து ரத்தம் போகிறது குறையுதுன்னு காமி. ஸோ அப்போ வந்து வெறும் இசிஜி மட்டும் பத்தாது. வெறும் இசிஜியில் ஏதாவது காமிச்சதுன்னா அதை எடுத்துக்கணும். அது நார்மலாக இருந்தால் நீங்கள் நார்மலாக நான் சொல்லி அனுப்பிட முடியாது. இப்போ வலிக்குது, இசிஜி வராங்க, உடனே எடுக்கிறோம். வலி வந்த உடனே, அட்டாக் வந்த உடனே இசிஜி எடுத்தால் சில பேருக்கு நார்மலாக இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் காமிக்கும். நல்லா இருக்கான்ட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா வீட்டுக்கு போய் சேர மாட்டார், கொலாப்ஸ் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி இதில் நாங்கள் எங்கள் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கே சொல்லுது என்னென்னா, கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்பி எடுங்க. பட் சில சமயம் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இப்போ தான் எடுத்து திருப்பி கேட்குறாரு, ஒருவேளை காசுக்காக எடுக்க சொல்கிறாரோ, அவங்களுக்கு இது புரிய வைக்க முடியாது. ஸோ 2 தரம் எடுக்க வேண்டியிருக்கும். ட்ரெட்மில் டெஸ்ட்டுங்கிறது அடுத்தது, அதான் நடக்க வச்சு பெல்ட்டில், அது இப்போ எக்ஸசைஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே வீட்டிலலாம். அதில் வந்து இசிஜி எடுத்தோம்னா வித்தியாசம் தெரியும், எந்த அளவுக்கு இவங்க வந்து உடம்பு ஒத்துழைக்குது எக்ஸசைஸ்க்கு. இப்போ நம்ம
எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட நாடி துடிப்பு வந்து ஜாஸ்தியாகும். ஒரு சிலருக்கு 100 இருக்கும், 170 போனோன்னா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, இசிஜி மாறும். சில பேருக்கு 50 இருக்கும், அப்போ 170 வரைக்கும் போக முடியும். இதை கார்டியாக் ரிசர்வ், அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க தாங்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அவங்கள்ட்ட. இப்போ நம்ம அத்லெட்ஸ் நம்ம ஓடுறாங்க, விளையாடுறாங்க, அவங்கெல்லாம் பெரும்பாலானவங்களுக்கு நார்மலாக ரெஸ்டிங்கில் எடுத்திங்கன்னா ரேட்டு வந்து துடிப்பு வந்து 42, 40 இப்படி தான் இருக்கும். அவங்க எதனாலனா பழக்கப்படுத்தி அந்த 40 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க எக்ஸசைஸ் டாலரன்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்கு ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னா 40லேருந்து 200 வரைக்கும் இருக்குது. அவ்வளோ ரைஸ் ஆகிற வரைக்கும் அவங்களால ஓட முடியும். இப்போ நம்ம நார்மலாக வந்து 100 இருக்கிறவங்க 120, 130 வரும்போதே ஒரு மாதிரி தள்ளாட ஆரம்பிச்சிடும், மூச்சு வாங்குதுன்னு. ஸோ அது எக்ஸசைஸ். அதுக்கு தான் அந்த பயிற்சி தியானம் பண்ணும்போது இந்த ரேட்டு, பேசிக் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல சக்தியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுதோ அதை குறைச்சிக்கிறோம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ரிஷிலாம் வந்து வருஷக்கணக்காக தவம் இருந்தாங்கன்னு. அவங்களோட நாடி துடிப்பு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, 2, 3 தான் இருக்கும் நிமிஷத்துக்கு. அப்போ அவ்வளோ எனர்ஜி அவங்க ஸ்டோர் பண்ண முடியுது. அவங்க ஆக்டிவாக இருக்கும்போது எங்கெல்லாம் வேணாலும் பண்ணலாம் அந்த அளவுக்கு. இப்போ நம்ம வந்து அதை கொண்டு வரணுங்கிறது தான் முக்கியம். இப்போ அந்த மாதிரி ரேட் ஜாஸ்தி ஆகும்போது வித்தியாசம் தெரியுது தான் ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் எடுக்கிறோம். எக்கோன்றது வந்து அந்த பகுதி, எந்த பகுதி பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் ஹார்ட்டில். பட் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது தெரியுமே ஒழிய அதில் இப்போது எவ்வளோ பிளட்டு போகுதுன்னு தெரியாது. இசிஜிக்கு அடுத்து இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். அடுத்தது ஆஞ்சியோகிராம் எடுக்கும்போது நீங்கள் அந்த இரத்த குழாயில் மருந்து செலுத்தி அதை படம் பிடிச்சி பார்க்குறீங்க. அதில் வந்து அந்த இரத்த குழாயில் எங்கே அடைப்பு இருக்குது, எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, எவ்வளோ பெரிய அடைப்பு, அதுக்கப்புறம் ரத்தம் போகிற குழாய் இருக்கா இல்லையாங்கிறது தெரிய போகுது. அதாவது ஒரு டெஸ்ட்டை வச்சு ஒரு நார்மல் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டையும் மொத்தமாக பார்த்து தான் சொல்லணும். அந்த கதை சொல்லுவாங்க இல்லையா, யானை கதை, 4 குருடர்களும் யானைன்ட்டு. ஒவ்வொருத்தனும் ஒரு காலை பார்த்து இது தூண் மாதிரி இருக்குமா, ஒருத்தன் இது மாதிரி இருக்குமா, ஒருத்தன் வாழை பார்ப்பான். எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கணும். தனித்தனியாக பார்த்தோம்னா நம்ம எங்கேயுமே போய் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது நார்மல், அது நார்மல், எல்லாம் நார்மல் சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தப்பாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஓகே டாக்டர், நம்ம ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம் சார். ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து இதய நோய் மற்றும் அறுவை சிகிச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரியின் மூத்த இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் மேனாள் பேராசிரியர் டாக்டர் மு. நாச்சியப்பன் அவர்களோட தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேர்களே, நீங்களும் உங்களுடைய விளக்கங்களை, ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட அட்ரஸ் பண்ணலாம். 227176 மற்றும் 227177 என்ற எண்களில். டாக்டர், இப்போ நம்ம வந்து நீங்கள் இதய வால்வு பற்றி சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் மேலும் தகவல்கள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அது இதயத்தில் 4 வால்வு இருக்குது. இடது பக்கம் 2, வலது பக்கம் 2. ஏன் இதயத்தை இடது பக்கம் வலது பக்கம்னு சொல்லணும்னா, வலது பக்கத்தோட வேலை உடம்புலேருந்து வரக்கூடிய ரத்தத்தை வாங்கி, அது வந்து கொஞ்சம் அசுத்த ரத்தம்னு பொதுவாக சொல்லணும், அது ஆக்சிஜன் கம்மியானது, அதை பம்ப் பண்ணி நுரையீரலுக்கு போய் அங்கே வந்து ஆக்சிஜன் ஏற்றிக்கிட்டு திருப்பி இடது பக்கம் வரும். இந்த இடது பக்கத்தில் வந்து ஆக்சிஜன் உள்ள பிளட்டை கொண்டு வந்துட்டு அதை பம்ப் பண்ணி உடம்பு பூரா பாய்ச்சணும். இப்போ இடதுக்கும் வலதுக்கும் நடுவில் தடை இருக்குது, சோறு மாதிரி, மேலறை கீழறைன்னு. இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, ஒன்று வந்து நம்ம வரவேற்பறவை மாதிரி வர்றது எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சிடும், எல்லாரையும் உள்ளே விடுறதில்ல. அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் உள்ளே விடுறோம், அதை பம்ப் பண்ணணும். அது மாதிரி மேலறை கீழறை, ஏட்ரியம் வென்ட்ரிக்கிள். இது 2க்கு நடுவில் ஒரு வால்வு இருக்குது. வால்வோட வேலை என்னன்னா, ஒரு பக்கமாக அனுப்புறது, ஒன்வே டிராஃபிக். மேலே இருக்கிற ரத்தம் வந்து கீழே வரும்போது அந்த வால்வு திறந்துக்கும். அது ஈறுதல் கவாடம்னு சொல்கிறது. 2 இதழ் இருக்கும் அதில். அதுலேருந்து பம்ப் பண்ணும்போது இது திறந்தே இருந்ததுன்னா திருப்பி பழைய இடத்துக்கே போயிடும். அதனால் அதை வந்து மாற்றி அனுப்புறதுக்காக இது மூடிக்கும். அதில் இன்னொரு வால்வு இருக்குது, அயோட்டான் மகாத்தமனின்னு சொல்லுவோம். அந்த வென்ட்ரிக்கிள்லேருந்து அதுக்கு போகக்கூடிய பாதையில் இது திறந்து வெளியில் விடும். இப்போ ஒரு வால்வு மூடி இருக்கும்போது இன்னொன்று திறந்துருக்கும், மாற்றி மாற்றி தான் பண்ணும். அப்போ பம்ப் பண்ணுறதை சீராக கொண்டு போகும். இந்த கம்ப்ரஷன் வால்வு அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா, மோட்டர்லாம் அது மாதிரி டோஸ்ன்னு அடிக்கும்போது ஒரு பக்கம் ஏற்றிக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி. அப்புறம் இந்த விட்டு விட்டு வரதெல்லாம் தெரியாது, கண்டினியூஸாக இருக்கும். இப்போ இந்த பம்ப் பண்ணுற பிளட்டு அயோட்டாக்கு போகும், அயோட்டாலேருந்து உடம்பு பூரா பாயுது. இது திரும்பி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அது ஒரு கப்பு மாதிரி இருக்கும், 3 இதழ். அந்த கப்பு வந்து பிடிச்சிக்கும். இப்போது இது மூடி இருக்கும்போது இன்னொரு வால் திறந்துருக்கும், இது லெஃப்ட் சைடு. அதே மாதிரி ரைட் சைடில் மூவிதழ் கவாடம்னு 3 இதழ் உள்ளது ஒன்று இருக்குது. அதே மாதிரி பல்மனரி வால்வும் நுரையீரலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய் ஆரம்ப வாயில் இருக்குது. இது ஃபுல்லாக அது 2
ஏற்றியத்துக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் மேலே கீழே நடுவில் இருக்கிற 2 வால்வும் ஒன்றா திறக்கும். அதே மாதிரி வெளியேற்றுற இடத்துலையும் 2 வால்வும் ஒன்றா. இது 2 ஹார்ட்டு ஒன்றா பக்கத்தில் இருக்குது, இடத்துக்காக ஷேர் பண்ணிக்குதுங்க ஒரு ரூமு. அது மாதிரி. ஸோ 2ம் கனெக்ஷன் கிடையாது நேரடியாக. அந்த கனெக்ஷன் இருந்தால் அது பிறவியில் வர கோளாறு ஓட்டை இருக்குன்றோம்ல, ஏஎஸ்டி விஎஸ்டின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இந்த வால்வோட வேலையே இதை ப்ராப்பராக செஞ்சிட்ருக்கணும். இப்போது ரிமேட்டிக் ஃபீவர்ம்பாங்க, இதய அழற்சி நோய்னு சொல்கிறது. சின்ன குழந்தைங்களில் முட்டி வலி ஜுரம்லாம் வந்து பின்னாடி வால்வை பாதிக்கும். அந்த மாதிரி வரும்போது வால்வு திக்காகி இறுகிடும். அந்த ஓட்டை வந்து திறக்கிறது முழுசாக திறக்காது. சில பேருக்கு அது அப்படியே நின்று போயிட்டு லீக் ஆகிடும். இப்போ லக்கிலி இந்த ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப சீரியஸாக வருஷக்கணக்காக பண்ணி 40-50 வருஷத்தில் நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது. சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் மெடிக்கலாக ட்ரீட் பண்ணிடணும் மருந்து கொடுத்து. அதனால் வால்வு பாதிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு போகலாம். பட் இன்னொன்று என்ன, அது வெளிநாட்டினர் மாதிரி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையெல்லாம் மாறி போனதுனால லைஃப் ஸ்டைலுங்களும் இந்த வால்வு இப்படி போகிறதுக்கு பதிலாக இதுக்கு ப்ரொலாப்ஸ்மாங்க, அதாவது அந்த வால்வு வந்து பெருசாகிட்டு பிடிச்சிக்காமல் விட்டுடுது, லீக் ஆகுது, ரீகல்ஸ்டேஷன்லாம் திரும்பி வருதுன்னு சொல்லுவோம். இந்த வால்வு ப்ராப்ளம் தான் இப்போ ஜாஸ்தி ஆகுது. இது வந்து டீஜென்ரேஷன் சொல்லுவோம். நம்ம உபயோகப்படுத்தி அது அழிஞ்சு போயிடுது, கிட்டத்தட்ட ஒரு பகுதி காணாமல் போயிடும் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி வர்றதும் வால்வு நோய் தான், லீக் ஆகுது. இது எல்லாத்துக்குமே வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கும்போது மருந்து, சில இதுக்கு வந்து இப்போ லீக் ஆகாமல் ரொம்ப அடப்பு மட்டும் இருக்குன்னா ஊசி போட்டு அது வழியாக ஒரு பலூன் வச்சு திறந்து விடலாம், பலூன் வால்வாட்டமே. இன்னொன்று வந்து என்ன, இந்த லீக் ஆகிறதுக்கு ரிப்பேர் பண்ண முடியும் சில பேருக்கு அந்த ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்போ வால்வே மாற்ற வேண்டியிருக்கும். இந்த வால்வு மாற்றுறதுக்கு 2 விதமான வால்வுகள் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து சதையால் ஆனது, மிருகங்கள்லேருந்து எடுத்து அது செய்கிறாங்க. இன்னொன்று வந்து உலோகம் இது மாதிரி சேர்ந்தது, அலாய்ஸ். அதெல்லாம் எல்லாமே டெஸ்டட். வால்வு வச்சா எத்தனை வருஷம், 100 வருஷம் வரைக்கும் இருக்கும், அது மாதிரி டேமேஜ் ஆகாது, நம்ம உடம்பை பாதிக்காதுங்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி தான் கவர்மெண்ட் அப்ரூவல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வால்வு மாற்றும்போது ஃபுல்லாகவே மாற்றும். இதில் 2 இதுக்கும் பிரச்சனை என்னென்னா, சத வால்வு வச்சோன்னா ஒரு 3 மாதம் அந்த ரத்தம் உறையாத மருந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடலாம். ஆனால் இந்த செயற்கை வால்வு வைக்கும்போது அதுக்கு வந்து அந்த ரத்தம் போய் அதில் உறையக்கூடாது, உறைஞ்சின்னா அது ஒர்க் பண்ணாது. அப்போ அதுக்காக மருந்து வாழ்க்கை பூரா சாப்பிடணும். இப்போ இது 2ஐயும் பார்த்துட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி, சின்ன வயசு, ரொம்ப வயசானவங்க. சின்ன வயசு எதுக்குன்னா, முதல்ல ஒரு வால்வு வைக்கிறோம், குழந்தை வளரும்போது திருப்பி பெருசாகிடணும். அப்போ அதே வச்சுருந்தோம்னா வால்வு சுருங்கிடும், அதனால் திருப்பி பண்ண வேண்டியிருக்கும். அதனால் சத வால்வு வச்சுட்டு அவங்க பெருசானோன்னா ரெகுலர் வால்வு வைக்கலாம். இதே வயசானவங்களுக்கு என்ன கஷ்டம்னா, இந்த மாத்திரையோட எஃபெக்ட்டு பிரெயின் இதில் எல்லாம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, நான் இந்த மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு வயிற்றில் ப்ளீட் ஆகுது. அப்போ இந்த இதை அவாய்ட் பண்ணுறது தவிர்க்கிறதுக்காக அந்த மாதிரி வால்வு வைக்காமல் சத வால்வு வச்சுட்டு மருந்து இல்லாமல் வச்சுக்கலாம். ஸோ இது அவங்களோட வயசு தேவை. சில பேருக்கு வந்து துடிப்பு மாறும், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்பாங்க. சீர் இல்லாமல் அது வாழ கடம்புலான்னு இஷ்டத்துக்கு துடிக்கும் ஏட்ரியம் மேலறை. அந்த மாதிரி இருந்தால் அதில் மெதுவாக ரத்தம் போயிட்டு ரத்தம் உறைஞ்சி போயிடும். அது மாதிரி இருக்கும்போது எப்படியும் இந்த மருந்து கொடுத்தாகணும், திருப்பி உறையாமல் இருக்கு. அதில் போய் சதவால் வச்சுட்டு திருப்பி ஆப்ரேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அதனால் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சில பேருக்கு இந்த வால் நல்லது, சில பேருக்கு அந்த வால் நல்லது. ஸோ இதில் வந்து வெறும் மருந்து, பலூன் வழியாக சிகிச்சை, இருக்கிறதே சீராக்குறது, வால்வை மாற்றுறது, அதில் 2 டைப் வால்வை யூஸ் பண்ணுறது. இதுதான் வால் வியாதியை பொறுத்த வரைக்கும் பண்ண முடியும். கூடவே மருந்துகள் அவங்கவுங்க ஹார்ட்டோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் வந்துட்டோம் டாக்டர். இப்போ வந்து திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து மாரடைப்பு ஏற்படுது, ஒரு பொது வெளியில் வந்து மாரடைப்பு ஏற்படுது. ஒரு சில பேர் இப்போலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஆர் பண்ணால் அவங்க கொஞ்சமாக தான் அவங்கள வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அவங்கள வந்து நம்ம காப்பாற்றி கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இப்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மை? சிபிஆர் பண்ணால் அவங்களால திருப்பியும் அவங்க பழையபடி இருப்பாங்களா? ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது? அதாவதுமா, சிபிஆருங்கிறது ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க இதயத்தையும் நுரையீரலையும் வேலை பார்க்க வைக்கணும். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து சடனாக கொலாப்ஸ் ஆகி படுத்துட்டாங்க. ஃபஸ்ட் திங் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், வீட்டில் நடந்தால் எல்லாம் கும்பலாக அவங்கள போய் என்னாச்சுன்னு கேட்போம். அதை பண்ணக்கூடாது. சட்டையெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஓரளவு அவங்க நினைவோடு இருந்தாங்க, மூச்சு எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா சட்டையெல்லாம் திறந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு ஜன்னல் திறந்து வச்சு நல்லா காத்தோட்டமாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. அது உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் பண்ணி போகலாம்.
ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் ஆஸ்பிரின் மாத்திரை வச்சுருந்தாங்கன்னா 300லேருந்து 325 மில்லிகிராம் உடனே கொடுத்துடலாம், தப்பு இல்லை. அது வந்து இட் வில் ஹெல்ப். அதாவது அந்த கொஞ்சம் அடப்பு வருதுனாக்கா அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடும். இது தேவையில்லாத கொடுத்தாலும் தப்பு இல்லை. எப்படி டயபெட்டிஸில் வந்து மயக்கம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு சுகர் கொடுத்துட்றோமோ, சுகர் ஹையாக இருந்தாலும் தப்பு இல்லைன்ட்டு, அது மாதிரி இது ஒரு பாதுகாப்பு. வயசானவங்க ஏற்கனவே வியாதி உள்ளவங்க இருக்கவங்க வீட்டில் ஐசோசால்பைடைநைட்ரேட்னு ஒரு மாத்திரை கிடைக்கும். அது எப்போவுமே வச்சுருக்கிறது நல்லது. அதை ஒன்று நாக்கடியில் வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே சார். இது வந்து இரத்த குழாயை கொஞ்சம் விரிவடைய வைக்கும், அடைக்கிறது குழாயை. இது ரெண்டும் உடனடி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் 20 நாள். ஆனால் அவங்க நினைவில் மூச்சு எடுக்கலை அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஆருங்கிறது வந்து அழுத்தம் கொடுத்து ஹார்ட்டை ஓட வைக்கிறது, மார்பில் சுவாசம் கொடுக்கறது. சுவாசம் கொடுக்கறதுக்கு நம்ம வாயினால் கொடுக்கலாம். இந்த காலத்தில் யாருமே வாயினால் கொடுக்க யோசிப்பாங்க. ஒரு கர்ச்சீஃப் எதையாவது அது மேலே வாய் மேலே போட்டு திறந்து வச்சு அது பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம கையை வச்சு அழுத்தி கொடுக்கலாம். ஒரு 2 பேர் இருந்தால் ஆளுக்கு பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கூல் லெவல்லையே எல்லாருக்கும் அது கற்றுக் கொடுக்கணும். ரைட்டா? சில ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் வெளிநாட்டிலேயே வச்சுருக்காங்க, இப்போ ஏர்போர்ட்ஸ்லாம் அவைலபிள். இப்போ அதாவது அந்த சில பேருக்கு ஃபிப்ரிலேட் ஆகும், ஹார்ட் வந்து பீட் பண்ணாமல் சருகு மாதிரி இருக்கும், மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அந்த டீஃபிப்ரிலேட்டர்லாம் ஷாக் கொடுக்கணுமா. அந்த ஷாக் கொடுக்கறது யார் வேணாலும் கொடுக்கலாங்கிற அளவில் ஆட்டோமேட்டிக்காக டீஃபிப்ரிலேட்டர் இருக்கும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், ராஜகோபால் பேசுகிறேன். ஓகே சார், உங்களுடைய ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா சார்? ஓகே 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 டாக்டர். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அவங்க 2 வீலர்லாம் விடலாமா டாக்டர்? பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, வேறு என்ன பண்ணியிருக்கு? ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கு. பண்ணியிருந்து 1 மாதம் நல்லா இருந்தாங்கனாலே டாக்டர் கேட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். 10 வருஷம்லாம் தள்ளி போட தேவையே இல்லை. எல்லாமே 1 மாதம் 2 மாதத்துலேயே விட ஆரம்பிக்கலாம். ஒன்லி திங் அவங்களோட என்ன ஆப்ரேஷன் என்ன கண்டிஷனுங்கிறது உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. கார் டிரைவிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது டாக்டர். அதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இல்லையா. ஓப்பன் ஹார்ட்டுங்கிறது ஒரு பெரிய வார்த்தை, அதுதான் நான் சொன்னேன் இவ்வளோ நேரம். என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க? வால்வ் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்கிறாங்கன்னா தாராளமாக எல்லா வேலையும் பண்ணலாம். சரியா? எல்லாமே செய்யலாம். ஓகே ஓகே, நன்றி சார். சொல்லுங்கள் சார். ஸ்கூல் லெவலில் வந்து இந்த சிபிஆர் ட்ரைனிங் கொடுக்கும், காலேஜஸில் கொடுக்குறோம். இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, சில பேர் மெடிக்கல் காலேஜ்லேயே தெரிய மாட்டேங்குது, பழங்கள் படித்து முடித்த அப்புறம் தெரியறது அர்த்தம் இல்லை. அதனால் இப்போ கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபஸ்ட் இயர் லெவல்லையே நீங்கள் அந்த சிபிஆர் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இது அடிஷ்னலாக. இது வந்து ஒரு நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியம். எல்லாம் படிச்சுட்டு நான் வந்து பிகாம், நான் பிஏ எம்பிஏன்னு இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. ஏதாவது விழுந்துட்டாலும் கையை கட்டிட்டு நிற்கிறது ஹஸ் நோ மீனிங். யார் வேணாலும் யாரை வேணாலும் காப்பாற்றலாம். சரியா? அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஐயோ நம்மளால் கெட்டு போயிடுமா, அவன் சாக போகிறான், நீ என்ன பண்ணாலும் காப்பாற்ற ட்ரை பண்ணால் தப்பு இல்லையே. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அவன் ஆல்மோஸ்ட் சாக போகிறான், நான் போய் கையை வச்சு செத்து போனேன் என்னன்றது. அவன் போயிட்டான் ஆல்மோஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் இது அவசியம் பண்ணணும். ஸ்கூல் லெவலே கற்றுக் கொடுக்குறாங்க இப்போல்லாம். இது ஒரு ரொட்டீனாக நடக்கக்கூடிய விஷயம். சில நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட் மூலமாக வருது. ஸோ அது வந்து ஒன்று. ரெண்டாவது, இந்த சிபிஆருங்கிறது என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வேறு மாதிரி ஹையர் லெவலில் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் ரிக்கவர் ஆகும்போதே நமக்கு இப்போ வந்து எந்த கஷ்டமும் இல்லை. 108 கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க. அதில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸில் வந்து பிக்கப் பண்ணிட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு திங், ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணணும். எல்லோரும் போய் கும்பல் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வர காற்றும் வர கிடைக்காமல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, கையில் இருந்தீங்கன்னா அந்த மாத்திரைகள் நான் சொன்ன மாதிரி கொடுக்கணும். மூணாவது, மூச்சு இல்லை பேச்சு இல்லைன்னா சிபிஆர் பண்ண ட்ரை பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த மீன் டைம் நம்ம யாரையாவது கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டோம்னாக்கா ஆம்புலன்ஸ் வந்துட்டு அவங்க பார்த்துக்கலாம். சீனியர் பை யாரும் டாக்டர்ஸ் அவைலபிளாக இருந்தால் கூட. ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாத்திரை தான் இது. அது வந்து தப்பாயிடாது இது கொடுத்தோம்னா அந்த டயத்தில். அதாவது அந்த டைமில் தான், அந்த டைமில் கொடுத்துட்டு அப்புறம் டாக்டரோட கன்சல்டேஷனில் என்ன பண்ணணுமோ பண்ணி. ஆஸ்பிரின்
கையில் கிடச்சிதுன்னா அந்த நான் சொன்ன மாதிரி நெஞ்சு வலிக்காக உள்ள மாத்திரை. அது வந்து நாக்கடியில் வச்சோம்னா உடனே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒரு வசதி என்ன, பெரும்பாலானவங்க இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பெரியவங்கெல்லாம் வீட்டில். அப்போ எப்படி அங்கே அவைலபிளாக இருக்கும் அதையும் பார்த்து. ஓகே சார். இல்லாட்டி கூட இப்போவே கொஞ்சம் 10 மாத்திரை வாங்கி வைக்கிறது தப்பே இல்லை, தூக்கி போகலாம். ரொம்ப ஒன்றும் வேலையெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே சார். நம்ம இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து தகவல் வந்து நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேர்களே, நம்ம இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் இதய நோய் மற்றும் அறுவை சிகிச்சை பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட புதுச்சேரியின் மூத்த இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் மேனாள் பேராசிரியர் டாக்டர் மு. நாச்சியப்பன் அவர்கள் தான் நம்மளோட இணைந்து நிறைய தகவல்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிம்மா, நன்றி.